ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு வீட்லேயே கடலை பர்ஃபி எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நூற்றி 150 கிராம் நடக்கடலை வறுத்துட்டு தோல் எடுத்துட்டு உடச்சி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ட்ரேல தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். கடாயில் 150 கிராம் வெல்லம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வெள்ளத்தில் மண் இருக்குங்கிறதுக்காக ஃபில்டர் பண்ணிட்டு மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். பாருங்க, பாகு கெட்டியாயிடுச்சு. பாகு கரெக்ட் பதத்தில் வந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க பாகை கொஞ்சமாக ஊற்றி அதை எடுத்து உடச்சி பாருங்க. உடஞ்சதுன்னா கரெக்டான பதங்க. பாருங்க, நல்லா உடையுது. இது கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க நடக்கடலையே இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டோம். இப்போ ட்ரேல சேர்த்துட்டு இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. இது லைட்டாக ஆறின பிறகு சூடாக இருக்கும் போதே பீஸ் போட்டுருங்க. இதில் பாகு பதம் தான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அதிக நேரம் விட்டிங்கன்னா ஓவர் ஹார்ட் ஆகிடும், பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நடக்கலை பர்ஃபி ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.